வணக்கம். நாங்கள் திறமைந்து புலமை பரிசு 2024 அரச பரீட்சை வினாத்தாளுக்கு விடை காணும் முயற்சியில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்றோம். இப்பொழுது நாங்கள் 26வது வினாவை பார்வையிடுவோம். மாணவன் ஒருவரிடம் 10 ரூபாய், 5 ரூபாய் நாணயமும், 10 ரூபாய் நாணயம், 5 ரூபாய் நாணயம், 10 ரூபாய் நாணயமும் மாத்திரம் உள்ளன. இந்நாணயங்களில் ஒன்றை அல்லது சிலவற்றை அல்லது எல்லாவற்றையும் பயன்படுத்தி அம்மாணவன் ஒன்றிலிருந்து ஒன்று வேறுபட்ட எத்தனை விதமான பணத்தொகைகளை வழங்கலாம். அதாவது இதில் அவருக்கு இருக்கிறது ஒரு 10 ரூபாய் குட்டி, ஒரு 5 ரூபாய் குட்டி, ஒரு 10 ரூபாய் குட்டி என்பதை கவனத்தில் கொள்ளுங்கோ. அப்ப இவன் எத்தனை வேறுபட்ட விதங்களில் வழங்கலாம் என்று கேட்பதற்கு முதல்ல அங்கு சொல்லப்படுகின்றது, இந்நாணயங்களில் ஒன்றை அல்லது சிலவற்றை என்றால் 2 அல்லது முழுவதையும் என்றால் 3 பயன்படுத்தி அம்மாணவன் ஒன்று வேறுபட்டு எத்தனை விதங்களில் வழங்கலாம். அப்ப அவன் 10 ரூபாவை ஒருக்கா கொடுக்க ஒன்று அப்படி 10 ரூபாய் மட்டும் கொடுக்கலாம். 5 ரூபாவை ஒருக்கா கொடுக்க ஒரு நாணய குட்டியை மட்டும் கொடுக்கலாம். 10 ரூபாய் ஒரு நாணய குட்டியை மட்டும் கொடுக்கலாம். அப்ப அந்த முறையில் அவன் 3 விதங்கள்ல 3 வகைகள்ல வேறுபட்ட விதமாக செலுத்த முடியும். அப்படி இல்லாமல் அவன் இதுல சோடியாக சிலவற்றை என்பது இங்கே 2 நாணயங்களாக 10ஐயும் 5ஐயும் சேர்த்து கொடுக்கலாம், அல்லது 10ஐயும் 2ஐயும் சேர்த்து கொடுக்கலாம், அல்லது 5ஐயும் 2ஐயும் சேர்த்து கொடுக்கலாம். இந்த வகையில் அவன் 3 தடவைகள்ல கொடுக்கலாம். அப்படி இல்லாமல் இந்த 3 நாணயங்களையும் கொடுக்கலாம் என்றும் சொல்லப்பட்டிருக்கு. அப்படி கொடுக்கக்கூடிய எண்ணிக்கை 1. அப்ப மொத்தம் 7 விதங்களில் கொடுக்கலாம் என்பது கேள்விக்கான விடையாகும். நன்றி.